ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் திக்கா செய்யலாமா? அது கொஞ்சம் கடல மாவு எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிறிதளவு குழம்பு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் இது மைக்ரோவனில் ஒரு 5 நிமிஷம் இது வைங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவனில் வச்சுக்கோங்க. அப்புறம் கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் போடுங்க. பன்னீர் டிக்கா போடுங்க இந்த எண்ணெயில். நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. எண்ணெய் கடாயில் வச்சதுனால இந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.